செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் பிரதமரின் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற சிற்ப கலை கண்காட்சி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. நாமக்கல் மாவட்டத்தில் பிரதமரின் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. பிரதமரின் ஆயுள் காப்பீட்டுத் திட்டம், பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டம் மற்றும் அடல் ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி 2015 மே 9 கொல்கத்தாவில் தொடங்கி வைத்தார். இந்த 3 திட்டங்களும் நாட்டு மக்களின் நலனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. எதிர்பாராத நிகழ்வுகள் மற்றும் நிதி நிச்சயமற்ற சூழ்நிலைகளிலிருந்து மனித வாழ்க்கையை பாதுகாப்பதின் அவசியத்தை அங்கீகரித்துள்ளன. நாட்டின் அமைப்புசாரா பிரிவைச் சேர்ந்த மக்கள் நிதி ரீதியாக பாதுகாப்பாக இருப்பதை இந்த திட்டங்கள் உறுதி செய்கின்றன. நாமக்கல் மாவட்டத்தில் மத்திய அரசின் இந்த சமூக பாதுகாப்பு திட்டங்களில் அதிக அளவில் பொதுமக்கள் இணைந்து வருகின்றனர். அனைத்து வங்கிகள், அஞ்சல் அலுவலகங்களில் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. பிரதம மந்திரியின் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில் இதுவரை 2,10,000 பேரும், பிரதம மந்திரியின் விபத்து காப்பீட்டு திட்டத்தில் இதுவரை 5,46,000 பேரும் சேர்ந்துள்ளனர் என்று மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கி தெரிவிக்கிறது. பிரதமரின் ஆயுள் காப்பீடு திட்டத்தில் சேர்ந்து ஆண்டுக்கு 436 ரூபாய் பிரீமியம் செலுத்துவோருக்கு ஏதேனும் காரணத்தால் மரணம் ஏற்பட்டால் ஆயுள் காப்பீடாக ரூபாய் 2 லட்சம் வழங்கப்படுகிறது. பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டத்தில் ஆண்டுதோறும் 20 ரூபாயை காப்பீட்டு கட்டணமாக செலுத்தினால் விபத்தால் இறப்போர் அல்லது உடல் ஊனம் ஏற்பட்டால் 2 லட்சம் ரூபாய், சிறிதளவு ஊனத்திற்கு ரூபாய் 1 லட்சம் வழங்கப்படும். எருமப்பட்டி வரதராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த லதா என்ற பெண்மணி தனது கணவர் இந்த திட்டத்தில் சேர்ந்த நிலையில் எதிர்பாராமல் இறந்த காரணத்தினால் அவருக்கான காப்பீட்டுத் தொகையை முன்னோடி வங்கி மேலாளர் மு. சரவணன், இந்திய ரிசர்வ் வங்கியின் முதன்மை மேலாளர் ரமண பிரகாஷ் ஆகியோர் அந்த பெண்மணியிடம் வழங்கினர். என் பேர் லதா, வரதராஜபுரம் பஞ்சாயத்து. இந்தியன் பேங்க்ல இன்சூரன்ஸ் போட்டிருந்தேன். எங்க வீட்டுக்கார் இறந்துட்டாரு. அதுக்கு இந்தியன் பேங்க்ல பிரதமர் மோடி ஸ்கீம் 2 லட்சம் ரூபாய்க்கு போட்டிருந்தேன். அந்த ஸ்கீம் 2 லட்சம் ரூபாயும் 1 லட்ச ரூபாய்க்கு நகை வச்சிருந்தேன். மீதி 1 லட்சத்தை டெபாசிட்ல பண்ணிட்டேன். திட்டத்தை கொண்டு வந்த பிரதமருக்கும் இந்தியன் வங்கிக்கும் மிகவும் நன்றி. பிரதம மந்திரியின் 3 சமூக பாதுகாப்பு திட்டங்கள் குறித்து வங்கி தொடர்பாளர்கள் கிராமங்கள் தோறும் நேரில் சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகின்றனர். இதன் மூலம் அதிக மக்கள் இந்த திட்டங்களில் சேர்ந்து வருகின்றனர். சேலம் மாவட்டத்தில் மாணவர்களை கவரும் வகையில் ஓவியம் மற்றும் சிற்ப கலை கண்காட்சி நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள். புகைப்படங்களை நாம் கேட்பதைப் போல உருவாக்கி தரும் பூதம் போல செயற்கை நுண்ணறிவு மாறி வருகிறது. நொடி பொழுதில் கிடைப்பதால் அதன் முக்கியத்துவமும் சில வினாடிகளில் கரைந்து விடுகிறது. மணிக்கணக்கில், நாள் கணக்கில் நேரம் எடுத்துக்கொண்டு ஓவியம் மற்றும் சிற்பங்களை உருவாக்கும் படைப்பாளர்களின் திறமை பாராட்டுக்குரியது. அந்த திறமையை காட்சிப்படுத்திடும் வகையில் சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஓவியம் மற்றும் சிற்ப கலை கண்காட்சி சேலம் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்றது. சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை உதவி இயக்குனர் சங்கரராமன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சேலம் மாவட்ட வருவாய் அலுவலர் ரவிக்குமார் ஓவியம் மற்றும் சிற்பக்கலை கண்காட்சியை தொடங்கி வைத்தார். சேலம் உள்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கலைஞர்கள் தங்களின் கலைப்படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். இயற்கை, மரபு, தமிழர் பாரம்பரிய பெருமைகள், மனித வாழ்வியல், சமூக விழிப்புணர்வு உள்ளிட்ட பல்வேறு கருப்பொருள்களை மையமாக கொண்ட 100க்கும் மேற்பட்ட வண்ணமயமான ஓவியங்கள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்து படைத்தன. பென்சில் ஓவியம், பேனா ஓவியம், நீர் வண்ண ஓவியம், அக்கர்லிக் பெயிண்டிங், ஆயில் பெயிண்டிங் என பல்வேறு வகை ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. மனதுக்கு பிடித்த காட்சியை ஓவியம் மூலம் காலத்திற்கும் உறைய வைக்கும் அளவிற்கு பல்வேறு திறமையாளர்களின் படைப்புகள் அமைந்திருந்தன. பல்பு ஓவியம் என்ற கருத்தாக்கத்தில் பல்புகளில் வரையப்பட்ட ஓவியங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. படைப்பாளர்களுக்கும் பொதுமக்களுக்குமான இடைவெளியை இட்டு நிரப்பிடும் வகையில் இந்த கண்காட்சி நடத்தப்படுவதாக கூறுகிறார் சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை உதவி இயக்குனர் சங்கரராமன். வித்தியாசமாக சிற்பக்கலை பெயிண்டிங்லேயே பல வெரைட்டி, டாஞ்சர் பெயிண்டிங், ஆர்ட் பெயிண்டிங், அப்புறம் ஆயில் பெயிண்டிங், எல்லா விதமான பெயிண்டிங்கும் இங்கே இருக்கிறது. இதனை மக்கள் பயன்படுத்தி கொண்டு பார்க்க வேண்டும். கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் பார்க்கும்போது தான் எவ்வளோ வெரைட்டிஸ் இங்கெல்லாம் இருக்குது, எவ்வளோ தமிழ்நாடு கலைகள் எப்படிலாம் முதன்மையாக திகழ்கின்றது என்பதை அவர்களுக்கு தெரிய வைக்க முடியும். இதேபோல் களிமண் சிற்பங்கள், சுடுமண் சிற்பங்கள், கல் சிற்பங்கள், காகித சிற்பங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. பெருமைமிக்க நம் பாரம்பரிய கலைகளை பாதுகாக்கவும் அடுத்த தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கிலும் அமைக்கப்பட்டிருந்த இந்த கண்காட்சியை ஏராளமான மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். மாணவர்களிடையே மணிக்கணக்கில் நீளும் சமூக வலைதள செயல்பாடுகளை இந்த மண்ணின் கலைகள் மாற்றியமைக்கும் என நம்பலாம்.
விழுப்புரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் தேசிய விலங்கின நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் இலவச தடுப்பூசி முகாம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. இந்திய பொருளாதாரத்தின் மிகப்பெரிய பங்கு வகிப்பது கால்நடைகள். அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மிகப்பெரிய நோயான கோமாரி நோயிலிருந்து கால்நடைகளை காப்பாற்றுவதற்காக மத்திய அரசு தேசிய விலங்கின தடுப்பூசி திட்டத்தின் மூலம் ஆண்டுதோறும் இலவசமாக தடுப்பூசி, சொட்டு மருந்து ஆகியவற்றை வழங்கி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று இதற்கான சிறப்பு கோமாரி தடுப்பூசி முகாம் துவங்கியது. ஒரு மாத காலம் நடைபெறும் இந்த தடுப்பூசி முகாம் 13 ஒன்றியங்களிலும் பல்வேறு கிராமங்களில் நடத்தப்பட உள்ளன. கால்நடை மருந்தகங்களிலும் இந்த தடுப்பூசிகள் போடப்படுகின்றன. இதன் மூலம் விழுப்புரம் மாவட்டத்தில் 4,48,000 கால்நடைகள் பயன்பெறும். இன்று முதல் இந்த முகாம் துவங்கியுள்ளது. வழுதிரெட்டியில் துவங்கியுள்ள இந்த முகாமினை மண்டல இணை இயக்குனர் திரு செல்வகுமார் துவக்கி வைத்தார். கால்நடைகளுக்கான தடுப்பூசியை போட்டு சொட்டு மருந்துகளையும் வழங்கி அவர் தொடர்ந்து இது குறித்து கூறுகையில், தேசிய நோய் தடுப்பு திட்டம் கோமாரி நோய் தடுப்பூசி பணி இன்று விழுப்புரம் மாவட்டத்தில் துவங்கப்பட்டு இன்று முதல் 31 நாட்கள் விடாமல் சுமார் 4,48,500 கால்நடைகள் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு. அனைத்து கால்நடைகளும் விவசாயிகள் அழைத்து வந்து தாமாக முன் வந்து கால்நடைகளுக்கு தடுப்பூசி பணிகளை மேற்கொண்டு தங்கள் கால்நடைகளை கோமாரி நோயிலிருந்து பாதுகாக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கால்நடைகளை பதிவுகள் மேற்கொண்டு பாரத் பசுதான் அப்படிங்கிற ஒரு தரவுதளத்தின் மூலம் நாங்கள் பதிவுகளை மேற்கொள்கிறோம். கால்நடைகளுக்கு காதொலிகளை போட்டு அடையாள அட்டை வழங்கி அதன் மூலம் அனைத்து பணிகளையும் ஆன்லைன் பதிவுகள் செய்து தேசிய அளவில் பதிவுகளை மேற்கொள்ள இருக்கிறோம். பொதுமக்கள் அனைவரும், விவசாயிகள் அனைவரும் இந்த திட்டத்தினை பயன்படுத்தி தங்கள் கால்நடைகளை அழைத்து வந்து இந்த மாவட்டம் முழுவதும் உள்ள 100% தடுப்பூசி பணிகளை மேற்கொள்ள பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முடிந்தவரை கால்நடைகளை நிழல் பகுதியில கட்டணும். காலையில நேரத்துல மேய்ச்சலுக்கு அனுப்பும் கால்நடைகள் காலையில நேரத்திலையும் மாலை நேரத்திலையும் கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த முகாமில் தடுப்பூசி போட்டு பயன்பெற்ற பயனாளி திரு பழனி கூறுகையில், கால்நடைக்கு தடுப்பூசி எல்லாம் போடுறதுக்கு வந்தாங்க. எல்லா விவசாயிகளும் ஓட்டி எல்லாம் தடுப்பூசி மருந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பராமரிக்கிறதுக்கு ஊசி போட்டு வச்சு சொல்றாங்க. வெயில கட்ட வேணா, அதுக்கு நெகல்லே கொடுக்க சொல்லியிருக்காங்க. வெயில் காலங்களில் கால்நடையை கவனமாக பராமரிக்க வேண்டும், அதிக பால் சுரக்க கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் ஆகியவற்றை இந்த முகாமில் மருத்துவர்கள் வழங்கினர். விவசாயிகள் மத்தியில் இது பெரும் வரவேற்பை பெற்றது. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி நாடு நம்பிக்கையுடன் முன்னேறி வருவதாகவும், இளைஞர்களின் ஆற்றல், திறமை மற்றும் அர்ப்பணிப்பின் மூலமே இதனை நனவாக்க முடியும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ஆந்திராவில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 1வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் பங்கேற்று உரையாற்றினார். நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தில் பட்டய கணக்காளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். 78வது பட்டய கணக்காளர் தினத்தையொட்டி விஞ்ஞான் பவனில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஆவலுடன் உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் டிஜிட்டல் இந்தியா திட்டம் 1 பில்லியனுக்கும் மேற்பட்ட மக்களின் வாழ்க்கைக்கு வலுவூட்டியுள்ளதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். கனடாவின் தேசிய தினத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் மற்றும் மக்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த ஆவலுடன் உள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தின் கீழ் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் ஊதிய விகிதங்கள் குறைந்தது 10% உயர்த்தப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஊதிய உயர்வு லட்சக்கணக்கான ஊரகப் பகுதி தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை வலுப்படுத்தும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.